முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு வந்து அமைந்து 50 நாட்கள் நிறைவடைந்த இந்த சூழலையும் இன்னும் இது ஏன் பேசுபொருளாவே இருக்கு? திமுக அதிமுக கூட்டணி அமைச்சர் அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மீது சமூக வலைத்தளங்கள் இப்ப முரசொலியில பாத்தீங்கன்னா சண்முகத்தை எதிர்த்து கடுமையான விமர்சனம். சண்முகம் முதல் எழுதுறாரு தீக்கதிரில, நாங்க ஏன் வெளியே வந்தோம், இவர்கள் வந்து திராவிட கட்சிகளை தொடர்ச்சி அவங்க ஏன் ஒவ்வொரு முறையும் தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது இதே இவங்க முதலே சொல்லியிருக்கலாங்கிறேன். இதை டிலே பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றேன். இதை எம்ஏ பேபி சொல்ற அன்னைக்கு எம்ஏ பேபி மறுபடியும் மதுரைக்கு வந்த சமயத்தில் எம்ஏ பேபி அதை சிறிதாக பூசி மெழுகினார். நீங்க டெல்லியில டைல்யூட் பண்ணி பேசல. இதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. நீங்க ஏன் கிளியரா சொல்லியிருக்கீங்க இல்லையா? என்ன சொல்லிட்டீங்க? அதிமுக என்ற கட்சி பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருந்து இன்று வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவின் அங்கமாக இருந்த ஒரு கட்சியோடு இடதுசாரிகள் எந்த காலத்திலும் உறவு வைக்க முடியாது, அதோடு சேர்ந்து வெற்றி பெற்ற பற்றி நீங்க இன்னைக்கு அதையும் ஒன்றாவது பாயிண்டா சொல்றீங்க. அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் கட்டாயம். அதன் பிறகு அவர் இன்னும் தெளிவாக என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், இது ஒரு ப்ரொபோசல் வந்தது, இதுல உண்மை தானே, உங்ககிட்ட பேசி நீங்க எப்படி நீங்க திமுக கூட்டணியை விட்டு போகணும்னு முடிவு பண்ணீங்க. இதை சொல்லணுமா சொல்லாண்டமான ஒரு விஷயம் இல்லை. நீங்க வந்து பி.வி. நரசிம்மராவ் வந்து ஒரு ராமர் கோயில் இடிச்சதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நான் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் வரைக்கும் அந்த புத்தகம் வெளியாகக்கூடாதுன்னு. அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் இருக்க வேண்டியதில்லை. இப்போ வந்துருச்சு அந்த புத்தகம் வச்சுங்க. இப்போ இவங்க என்ன நினைக்க, நீங்கள் இது நான் எங்கள் காலத்தில் அது பேசப்படாத இருக்க வேண்டாம்னு ஒரு சீக்கிரம் டாக்குமெண்ட்டாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அன்னைக்கே தெளிவாக சொல்லியிருக்கலாம், இதுதான் ப்ரொபோசல் இருந்தது, எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, திருப்பி ஒரு அரசியல் வர்றதுக்கு இல்லைன்னா. சரி, இவங்க ஒரு புறம் தன்னிலை விளக்கமா தொடர்ச்சியா கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யாரு? ஒருவேளை திமுக அதை ஏன் முன் வந்து இது இப்படித்தான் இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சா அது முற்றுப்புள்ளி ஒரு இடத்துல முடிஞ்சு போயிடும் இல்லையா? அது திரும்ப திரும்ப அவங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவங்க செய்யணும்னு அவனும் அவசியம் இல்லையா? அவங்க அது அமைதியா தான் இருப்பாங்க. இல்ல பேசுபொருளா இருக்கிறது திமுக தானே. பெண்ணுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டு போட்டு நினைப்பாங்க, நம்ம போய் இதுல ஏன் சொல்லணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் அதை சொல்லிட்டாங்களே சார். இதை வந்து இல்ல ஒண்ணு அப்படி நடக்கலன்னு சொல்லலாம், இல்லனா சரி அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அதை நியாயப்படுத்தலாம். இந்த ரெண்டு இடத்துலயுமே இல்லாம இருக்கிறதுனாலதான் தொடர்ச்சி அந்த பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது பேச்சு பொருளானது ஒரு விஷயம் நான் சொன்னதுல உங்களுக்கு வந்து நெருக்கி தள்ளப்பட்டு இவர்களுக்கிடையே இவர்களுமே நீங்கள் வந்து அவங்க சொல்லிவிட்டு இருக்காரு பத்தியா, எங்கள்கிட்ட இருந்து வெற்றி பெற்று எங்கள் வாக்குகளை வெற்றி பெற்று விட்டு இப்பொழுது விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போயிட்டார்கள்னு இவர்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. ஸோ இவர்களும் அதை சொல்லதுக்கு போடுறாங்க. இதை சொல்ல வேண்டியது நான் வந்து அப்படி ஒரு முயற்சி நடந்ததா இல்லையாங்கிறது இன்று வந்து ஆல்மோஸ்ட் யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக வெளியாகிவிட்டது. இதன் பிறகு திமுக சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க தான் சொல்லிட்டு போறாங்களா, நம்மளும் இதுல போய் ஏன் வந்து லாவணி பாடணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் உலகத்துக்கு இன்று ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு விட்டது. சிலர் இன்னும் நிறைய பேர் சாதாரண மக்களால வந்து நம்ம அதை சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர் அப்படிலாம் ஒண்ணுமே நடந்திருக்காதுங்கிற மாதிரி தான் ஃபீல். எப்படி அதிமுகவும் திமுக இந்த ஊர்ல சேர்ந்து ஒரு அரசு உருவாக்க முடியும்னு சிலருக்கு இன்னும் ஒரு டிஸ்பிலீஃப் இருக்குல்ல. அவங்களாம் ஐயோ இப்படிலாம் நடக்குமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் பத்திரிகையாளர்களுக்கும் தினசரி அரசியல் தலைவர்களோடு பேச்சுவாக்கில் இருக்கிற எல்லோருக்குமே இது நிச்சயமாக ஒரு முயற்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அதில் ஒரு இடம் பெற்றிருந்தார், அவருக்கும் அவர் ஒரு பெரிய பங்காற்றினார் என்பதை இது வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம எப்போவோ நிரூபிக்கப்பட்டது. எதற்காக இந்த கேள்வினா, இப்ப இன்று வந்து அமைச்சர் இன்றுல நேற்றும் பேசினாரு, இன்னைக்கும் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒருபடி மேல போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கு ஆதரவா வந்து பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தரப்புல அவங்களும் சொல்லுவாங்க சார், இப்ப எங்க அரசை கவுழ்கிறதுக்காக இன்னும் ஒரு எஃபர்ட் நடக்குதுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிவிக்கு அரசு வந்த பிறகு நம்ம நிறைய ஏற்காலமான குற்றச்சாட்டை பார்க்குறோம், இப்போ ஒரு அமைச்சருக்கு மேலான இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளை பார்க்குறோம். இவங்களும் என்ன ஒரு புதிய கட்சி, புதிய ஒரு நியூ ஃபோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு ஒரு தாவேக்க வந்தவங்க, அவங்க அதுல இருந்து எதுலையுமே ஒரு நான் என்ன லஞ்சம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் டாஸ்மாக்ல அரசு எல்லா கட்சியும் அது எந்த விதத்திலையும் அவங்க ஒரு மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் நானும் சொல்ல வரேன். எல்லா கட்சிகளுமே சரி, இப்ப அரசாக இருக்கட்டும், இப்ப கூட்டணி இங்க இருந்து திமுக கூட்டணில இருந்து வெளியே போனா அந்த கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லப்படுற காரணம், காங்கிரஸும் கூட எல்லாருமே சொல்லப்படுற காரணம், நாங்க ஏன் வெளியே போறோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க, அதனால நாங்க வெளியே போறோம் அப்படின்னு எல்லாருமே பேசல. காங்கிரஸ் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. காங்கிரஸுக்கு அவங்களுக்கு வந்து பெரும்பாலானவர்கள் அங்க கட்சியில ரெண்டான ஒரு கருத்து, நம்ம திமுக கூட இன்னைக்கு நான் ஒன்றுகளை சொல்றேன் சார், திமுக ஆட்சி அமைச்சிருந்தா காங்கிரஸ் ஒரு கணிசமான சீட்டு ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் ஓடி போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா அவங்க திமுக ஆட்சி அமைந்திருந்தா இங்க இருக்க சினாரியோ வந்திருக்காது. நான் அதுதான் காங்கிரஸுக்குமே சொல்றேன். ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டை விட மறுபடியும் 2029 ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இருக்கு. அது இப்போ கூட அவங்க மறுபடியும் விஜய்க்கு போயிருக்கலாம். அதையும் நான் ரூல் அவுட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஒரு செட்டு கடுமையான ப்ரெஷர். ஏன்னா ராகுல் காந்தியே கடைசி வரைக்கும் அவர் திமுகவுடைய நெகோசியேட் பண்ண முறையை பார்த்தா அவருக்குமே திமுக கூட்டணியில் ஒரு பெரிய விருப்பம் இருந்த மாதிரி நமக்கு நிச்சயமா தெரியல. ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தா கொஞ்சம் சைலண்டா இருந்திருக்கலாங்கன்னு தான் நான் சொல்றேன். நாம இன்னொன்று விஷயத்தையும் என்ன பார்க்கணும்னா, இந்த நீங்க போறதெல்லாம் விட்டுருங்க சார். இவங்க போனாங்க. அதை சிறிய கட்சிகளுக்கு இந்த ஊர்ல ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரியான ஒரு கட்சி ஒரு 60-70 ஆண்டுகளாக இந்திய அரசியலில் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க சார். கேரளா மாதிரியான இதில் அவங்க அதிகாரத்தில் போறாங்க, சில அமைச்சர்கள் ஆகுறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஆயிடுது. பல ஊர்களில் அதெல்லாம் பேருக்கு தான் அந்த கட்சி நடக்குது. அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க. அவங்க அந்த மசூதிகளில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டிகள் இதெல்லாம் செய்கிறாங்க. பட் IUML மாதிரியான ஒரு கட்சி இருக்கிறச்சிலேயே தமிழகத்தில் நீங்க புதிய முஸ்லீம் அமைப்புகள் ஒரு இஸ்லாத்தை தீவிரமாக பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் உருவாயிருக்கீங்க. தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருந்தது. அவங்க மனிதநேய மக்கள் கட்சின்னு தொடங்குறாங்க. அவங்க பேசுற இஸ்லாம் கருத்து கொஞ்சம் தீவிரம். அதுக்கு முன்னாடி நீங்க ஜவுகி ஜமாத்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்புறம் இவர் நம்ம அவங்களுக்கு இந்த தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உருவாயிட்டு வந்தது அவருக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு தலைவர்கள், அவர் பேர் எனக்கு டக்கு ஞாபகம். இவர் எல்லாமே ரொம்ப அதிதீவிரமான மதம் சார்ந்த அரசியலை தான் பேசுறாங்க. நீங்க முஸ்லீம் மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசிய அதே காலகட்டத்தில் மதம் குறித்து அவர்கள் தீவிரமாக பேசினார்கள். அந்த மதத்தினுடைய இறுக்கம் அந்த கட்சிகள் அதிகமாக இருந்தது. IUML விட கூடுதலாக ஒரு மனிதநேய மக்கள் கட்சியில் மதம் பற்றிய ஒரு புரிதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் இருக்கிற சமயத்தில் இதில் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல வெறும் ஒரு சீட்டு 2 சீட்டு நின்று ஜெயிச்சிருந்த காலத்தில் இந்த கட்சிகளுக்கு முதலாக ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தில் சேர்ற ஒரு வாய்ப்பு. இப்போ விடுதலை சிறுத்தைகளை நான் தான் வச்சுக்கிறேன். எத்தனையோ வருஷமா மொபைலைஸ் பண்றாங்க. இந்த ஊர்ல 22% இருக்கக்கூடிய ஷெட்யூல் கிளாஸ் மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தி அவங்க அரசியல் நடத்துறாங்க. 2 MLA 3 MLA அவங்கள பாப்புலேஷன் வரும்ல. ஸோ ஒரு அமைச்சரவைங்கிற வரைச்சில இது கட்சியை உங்களுக்கு அதனுடைய ரெலவெண்ட உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது இல்ல. அதுல யாருக்குமே அதனாலயும் சொல்றேன். நீங்க விஜய் கூட அவங்க ஏன் போறாங்கிற வரைச்சில இந்த காலத்து வரைக்கும் அவங்க ஒரு திமுக ஒரு அண்ணா திமுக இல்ல அவங்க போறதை பத்தியே யாருக்குமே எந்த கேள்வியுமே கிடையாது. முதல் முறையாக அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க அப்படின்றது எல்லாருமே வரவேற்கத்தான் செய்றாங்க. போகும்போது இதோ ஒரு காரணமாக தன்னிலை விளக்கமாக மீண்டும் மீண்டும் இதை சொல்ல வேண்டிய தேவை என்னன்றதான் கேள்வி. இல்ல அதுதானே இவங்க அட்டாக் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்போ நீங்க நம்ம முரசொலியில் அட்டாக் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்ப நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க முன்னாடி அவங்களை இடதுசாரிகள் அதை இடதுசாரிகள் அந்த விவாதத்தில் பங்கெடுத்தாலும் திமுக அண்ணா திமுக அரசு அமைப்பதற்கு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்கு, நீங்க முடிவெடுங்கள்னு அவங்கள சொல்லி அனுப்புறாரு. ஆனால் கூட இவர்கள் அதை வெளிப்படையா இந்த இடதுசாரிகள் நம்ம ஊர்ல சொல்லல. திருமாவளவன் அவர்களோ பெருசா சொல்லல. அதுல ஸ்டாலின் எங்களை வலியுறுத்தினாரு வற்புறுத்தினாருன்னா சொல்லல. இல்ல அவர் நம்ம நிகழ்ச்சியில பின்னாடி வருது. ஏன் மறுபடியும் இது வருதுன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? இந்த கட்சிகளுக்கு மேல இப்போது அவர்களுக்கிடையான ஒரு பெரும் கசப்புணர்வும் வாக்குவாதங்களும் மோதல் போக்கும் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் உருவாகியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வரச்சில் அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை கடுமையாக டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க யாரெல்லாம் எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும், அதுக்காக எங்களை கூப்பிடுறாங்கன்னு இப்போ அதுக்காக ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு ப்ரொஃபசர் காதர் மொய்தீன் போன்றவர்கள் தான் நான் சொல்றேன். ரைட். நிறைவா இதுல வேற எதுவும் சர்ப்ரைஸ் இருக்குமா? இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் தான் பேசினாரு அப்படின்னு ஒரு இது இருக்குன்னா இதை தாண்டி இதுல இன்னும் வேற யாராவது ஈடுபட்டு இருக்காங்களா? இதோட முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சார். இது கொஞ்ச நாள் போயிட்டு தான் சார் இருக்கும். நீங்க இந்த ஒரு தாவேக்கங்கிற கட்சி வெற்றி பெற்றது பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு எதிர்பார்க்காதது. அரசியல் கட்சிகள் இந்த ஊர்ல 60 வருடமா கோலோச்சிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஷாக் இல்லையா? ஏன்னா அவர்கள் இந்த இடத்துல வேற ஒருத்தருக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை அதனால தான் தொடர்ந்து ஸ்டாலின் பேசுறாரு பாருங்க. இந்த ஆட்சி 3 நாளில் ஜெயிக்கும், 3 மாசத்துல உணர்ந்துரும், எத்தனை நாள் நீடிக்காதெல்லாம் ஒரு பேச வேண்டிய ஒரு நெருக்கடி. அந்த ஒரு ரியலைசேஷன் வரும் அவங்களுக்கு. அது வரைக்கும் தொடர்ந்து இந்த பேசு பொருளா இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மறுபடியும் பேசணும். நீங்க அதனால தான் கேட்டீங்களா நிர்மல்குமார் ஏன் பேசுறான்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். எங்களை தமிழ் டென்னியஸா
எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு திமுகவும் அதிமுகவும், ஏன்னா அவங்களுமே மக்களுடைய சிம்பதியை தங்களுடைய அரசுக்கு சார்பாக மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கு. அவருக்கு அது முடிஞ்சு போயாச்சு, இனிமேல் நடக்க போகுதுன்னு திருப்பி திரு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டாலோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டார்களோ, ஏற்கனவே அங்கே அரசில் இருக்கக்கூடிய ஆதரவு கொடுக்கக்கூடிய எந்த கட்சியும் இவங்களோட வந்து ஆட்சி அமைக்க போறதில்லை, அது நடக்க போறதும் இல்லை. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் அதனுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையேயான கசப்புணர்வு ரொம்ப அதிகமாயிட்டதுனால வாய்ப்பே இல்லை. ஆனால் இது பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்கும். அதை தாவேக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் இருக்கும். இந்த அரசியல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ரைட். உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.